மாவட்டம் பொன்னமராவதியில் இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததில் சிறுவன் பலியாகி இருக்கக்கூடிய தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். சிவராமகிருஷ்ணன், வணக்கம். முழு விவரம். வணக்கம். பொன்னமராவதி அருகே கேசராப்பட்டியில் தானாக பற்றி இருந்த இருசக்கர வாகனம் தீயில் கருகிய 9 வயது சிறுவன் ராஜீவ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள உலகம்பட்டியை சேர்ந்தவர் மாணிக்கம் என்பவரது மனைவி பூஞ்சோலை தனது 9 வயது மகன் ராஜீவ் மற்றும் தனது மகள் ரஞ்சித் ஆகியோருடன் தனது இருசக்கர மொபைல் வாகனத்தில் நேற்று இரவு பொன்னமராவதியிலிருந்து உலகம்பட்டியை சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ரஞ்சிதா இருசக்கர வாகனத்தின் முன்போது தீப்பற்றி எழுந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ரஞ்சிதா மற்றும் பூஞ்சோலை மொபைலை விட்டு கீழே விழுந்துள்ளனர். ஆனால் சிறுவன் ராஜீவ் மொபைலின் முன்பகுதியில் மாட்டியுள்ளார். அதற்குள் மலமளவென்று பரவியது. மொபைலின் முன்பகுதியில் இருந்த ராஜீவ் உடல் கீழே கூச்சலிட்டுள்ளான். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயிலிருந்து சிறுவனை மீட்டனர். பலத்த தீக்காயத்துடன் சிறுவன் ராஜீவ் பொன்னமராவதி அரசு பாப்பாயாட்சி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை சிறுவன் ராஜீவ் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தை வெற்றி சிறுவன் ராஜீவ் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன்.